விஜய் ஒரு மெர்சல் காமிச்சிட்டு ஒரு பயம் எல்லாத்துக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ போய் கொடியை காமிச்ச உள்ள பிடிச்சி வச்சிட்டாங்க. வெளியே விட்டா சரி நம்மளோட எங்க நம்ம மூடி வச்சுக்கிறதுலாம் வெளியே வந்துருமோன்ற ஒரு பயம். அதான் உதயநிதி ஸ்டாலின் வாயில் நல்லா வருது. இனி பிப்ரவரிக்குள்ளேயே விட்டா எல்லாம் அமைதியாக கம்முன்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் விட்டா எல்லாம் கிழிச்சிருவாங்க எல்லாரும். ஏன்டா ஜனநாயகம் நிப்பாட்டணும் நாங்க பண்றோம், பண்ண வைப்போம். அன்னைக்கு தான் பொங்கல், தீபாவளி, அந்த வருஷத்துல எல்லா பண்டிகையும் அன்னைக்கு ஒரு நாள் தான். எலெக்ஷன் முன்னாடி விட்டாங்கன்னா ஓகே, எலெக்ஷன்லாம் முடிஞ்சு விட்டாங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய்னு வரும். அதுதான் டான்ஸா கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. ஆனா அது ரெண்டுமே அவன் சொல்லுவானா, அவன் அப்படி கூட வச்சுக்கலாம்ண்ணா. இப்ப எல்லாரும் அப்பதானே சொல்லிக்கிறாங்க, அஜித்தும் ஒன்னாதாகிறாங்க, தளபதியும் ஒன்னாதாகிறாங்க. இவன் சொல்லுவான் தலை ஒருத்தர் தளபதியா வேஸ்ட் தெரியா ஓடாது அந்த மாதிரி இவன் சொல்றான். எனக்கு தெரிஞ்ச வரையும் ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்குது, ரெண்டு பேருமே நல்லவர் தான். அவன் அப்பதானே, அதான் சொல்றேன், அவன் அப்படிதான் பைத்தியம் மாரி பண்ணு கிடப்பான். இல்ல இல்ல கொடி காட்டினாங்க, ஆனா கொடி வாங்கிக்கினாங்க. கொடி காட்டுறாங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு பையன் காமிச்சான். இப்போ கொடி எப்படி காட்டணும், ஸ்ட்ரைட்டா காட்டணும், தலைகீழா வச்சு காமிச்சுன்னு கத்தினே போறானுங்க அவனுக்கு பண்ணு. அது ஒரு ஆர்வம்னா. அது இப்ப தெரியுதா ஆர்வ கலர் அவனே ஒத்துக்கிறானுங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. சரி ஓகே, நம்ம தெரிய போற கூட ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அதையும் போஸ்ட்போன் பண்றாங்க. பயம்னா நிறைய பயம். எங்க இந்த ஜனநாயகன்லயே இந்த அந்த இதுலயே சொல்றாரு அந்த சாட்டி, அதனால பயம் அவங்களுக்கு. இதெல்லாம் வெளியே விட்டா சரி நம்மளோட எங்க நம்ம மூடி வச்சுக்கிறதுலாம் வெளியே வந்துருமோன்ற ஒரு பயம். அதுக்கோசம் படத்தை வெளியே விட மாட்டாங்க. ஆனா அவங்க பயப்படுறாங்க தான் எனக்கு தெரிஞ்ச வரையும். சரி நீங்க எப்படி பாக்குறீங்க? தளபதி எதுக்குமே பயப்படுறாரு. சென்சார் போர்டு என்ன கவர்மெண்ட் கரெக்டா சொல்லு பா, ஏதோ ஒரு கவர்மெண்ட் பா, நீ போப்பா. நீ தளபதி ஃபேனா நீ எப்படி என்ன ப்ரோ சொல்ற? இந்த மாதிரி பண்றாங்க பாலிடிக்ஸ், எலெக்ஷன்ல நம்ம வச்சுக்கிறேன்டா இருக்கா அந்த மாதிரியா இல்ல எப்படி? எலெக்ஷனுக்கு ஆமாண்ணா, கண்டிப்பாண்ணா. அது நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்றது தான். ஓட்டர் ஐடி வச்சிருக்கேன் மச்சான், இருக்குது மச்சான், வாங்கிட்டோம் மச்சான். சரி, தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை தொகுதி சொல்லு? அதுனா ஒரு தெரியல மச்சான். சரி ஓகே, எங்க தளபதினாலும் வந்து ஓட்டு ஆனா என் ஓட்டு தளபதி தான். இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, எலெக்ஷன் வரைக்கும் படம் வராது, எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆமா, இந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க அப்படினா அப்படி போட விட நல்லது தானே. எங்க தளபதி முதலமைச்சர் ஆயிட்டு கூட ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி நாங்க பாப்போம்ல. அப்ப தளபதி விஜய் இப்பெல்லாம் முதலமைச்சர் விஜய்னு வரும் படத்துல. அப்படி கூட வரும், அப்படிலாம் வராதுதான். முதலமைச்சர் சொல்லிட்டுலாம் வராது, தளபதினு சொல்லிட்டு தான் வரும். வராது தளபதி படம் எப்படி வரும்? வரவே வராது, வரவே வராது. நீங்க எதிரே பார்க்க வேணாம், வந்தா அடுத்த பொங்கலுக்கு தான். ரொம்ப கஷ்டம் ரிலீஸ் ஆகுது. ஏன் விட மாட்டாங்க ரிலீஸ் பண்ண? பயம் எல்லாருக்கும். விஜய் ஒரு மெர்சல் காமிச்சிட்டு ஒரு பயம் எல்லாத்துக்கும். மீட்டிங்ல கூட சொன்னாரு, என்ன பார்த்தா அழுத்தத்துக்கு ஆளார மாதிரி ஆளா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்படிதானே பண்றாங்க அவரை, அந்த ஒரு மனுஷன் அப்படிதானே பண்றாங்க. அவருக்கு எப்படி இருக்கும்? படம் எப்போ வருது? படம் எப்போ வர? அவங்க விட்டாதானே வர, விட மாட்டாங்களே. ஒரு சைடு குச்சி வச்சுக்கிறாங்க, அந்த பேரிகார்டு எடுத்தாதான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஆகாது லாஸ்ட் வரது. என்ன சொல்ல விரும்புறீங்க? படம் வந்ததுன்னா எப்படி இருக்கும்? படம் வந்ததுன்னா அதானா, இந்த ரோகிணி அன்னைக்கு தான் பொங்கல், தீபாவளி, அந்த வருஷத்துல எல்லா பண்டிகையும் அன்னைக்கு ஒரு நாள் தான். எலெக்ஷன் அப்புறம் வந்தா என்ன பேஜாராயிடுவாங்க எல்லாம், அவ்வளவுதான். இதான் நடக்கும். தெரியும், ஜனநாயகம் முன்னாடி இன்னொன்னு ஒரு படம் வருது, அப்ப அனுபவிப்பானுங்க எல்லாரும். தெரிய வரும், அடுத்த மாசம் ஃபெப்ரவரில ரிலீஸ் ஆகுது. தெரிய வந்ததுனாலே அப்ப எல்லாருமே அனுபவிப்பானுங்க. ஏன்டா ஜனநாயகம் நிப்பாட்டணும் நாங்க பண்றோம், பண்ண வைப்போம். 2026 டிவிக்கே தான். இன்னும் இருக்கு ஃபெஸ்டிவல்லாம் இருக்கவே இருக்கு. ரீ-ரிலீஸ் படத்தை வச்சு ஒரு 30 வருஷம் ஓட்டலாம் விஜய், அந்த மாதிரி இருக்கு படம்லாம். இப்போ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, எலெக்ஷன் வர வரைக்கும் அப்படிதான் பண்ணுவானுங்க. சப்போஸ் வந்துச்சுன்னா தாங்க மாட்டானுங்க, கஷ்டப்படுவாங்க. தளபதி ஒரு 2 நாள் முன்னாடி கூட சொல்லியிருந்தாரு, என்ன பார்த்தா அழுத்தத்துக்கு ஆளார மாதிரி ஆளா இருக்கு அப்படின்னு. பயம் வரதானே செய்யும், இவ்வளவு கூட்டம் இருக்கும் போது எப்படி பயம் வரதானே செய்யும். பயம் வந்தாலே அவனுங்களாம் இது பண்ணும், அழுத்த பண்ணுவானுங்க. கூட்டணிக்கு வரல அப்படின்ற மாதிரி அதனால ஏன்னா கூட்டணி வேணும், முதல்ல எதுக்கு கூட்டணி வேணும்? அவன் பங்கு பிரிச்சு எடுத்துன்னு போறது எதுக்கு கூட்டணி? தனியாவே வந்து மக்களுக்கு பண்ணிட்டு போனால. செங்கோட்டையன்லாம் எவ்வளவோ பார்த்துருக்காரு, அவருக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ எந்த காலத்துல எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி மாற போகுதுன்ட்டு. எல்லாருமே எல்லாம் பண்ணுவானுங்க, போயின்னு தான் இருப்பானுங்க, எல்லாரும் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ போய் கொடியை காமிச்ச உள்ள பிடிச்சி வச்சிட்டாங்க. கடைசி படம் வேற, எல்லாம் வேணுதான் பண்றானுங்க. ஏன் பண்றானுங்க, எதுக்கு பண்றானுங்கன்னு தெரியல. 27 கட்டுக்கு அப்புறமும் முக்காவாசி 3 மணி நேரம் படத்தை 27 கட்டு வச்சாலே மினிமம் எப்படினாலும் ஒரு ½ மணி நேரம் படம் போயிருக்கும். அதுல இப்போ 1.5 மணி நேரம் படம் தான் இருக்குமான்னு கூட தெரியல, வரனாதான் தெரியும். வெறும் கட்சியை பத்தி இது பண்ணானுங்கதான்,
அதாவது அந்த ஷாட் எடுத்து அடிச்ச அந்த ஷாட் எடுத்து அடிச்சதே யாரும் இல்லையா? எம்ஜிஆர்லாம் அடிச்சது இல்லையா? அப்பெல்லாம் அந்த ஷாட்டை எடுத்ததுக்கு இப்படி தப்பு பண்ணா எம்ஜிஆர் தான்டா. சரி ஓகே. ஆக்சுவலா எப்போ படம் வரும்னு எதிர்பார்க்கலாம்? மேபி அடுத்த மாசம் உள்ள வந்தா வந்துடும். அடுத்த மாசம் உள்ள வரலன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான். அது உண்மைதான். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும். மேபி தீபாவளிக்கு வரும். அதான் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தானா தீபாவளி வைப்பாங்க. டைட்டில் இருக்கும். கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். வைக்கிறானா நானுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம். வச்சுதான் ஆகணும். ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. எதுக்குல இதெல்லாம் பண்ணணும்? எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ படம் வந்திருக்கு, எதுக்கு இந்த படத்துக்கு மட்டும் இப்படிலாம் பண்ணுறாங்க? விளையாடி எல்லாரும் படம் விட்டு பார்க்க மாட்டோம். ஜெயிச்சா ஜெயிக்க போகிறேன், அதுதான் அது யார் தோத்தா ஜெயிச்சானே. நல்லது செய்ய வேண்டியதானே. ஏன் இப்படி பண்ணுறாங்க? கெட்டுதான் பண்ணுறாங்க. அதுவும் லேப்டாப் தானே, அதுவும் தரல. எல்லாம் போய் மன கஷ்டமா இருக்கு. இவ்வளோ வரல. அப்ளை தர சொன்னாங்க, அப்ளை பண்ணி பார்த்தோம். 1 மாதம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. அதை பற்றி அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா மற்றவங்களுக்குலாம் கஷ்டமா இருக்கு. படம் விட்டாச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆனால் பனியன் போட்டு நடிக்கிற சென்ஸா சொல்றாங்க. அதனால அது எவ்வளோ பேர் பனியன் போட்டுலாம் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பராசக்தி படத்துலயே அது வந்துச்சு, அதுவே விட்டாங்க. அதுலயே எவ்வளவு பொய் வந்திருக்கு அந்த படத்துல. ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன் அப்படிதான் இருக்கும். எவ்வளவு பொய் சொல்றாங்க படத்துல. நடந்தது 8 பேர் செத்துருப்பாங்க, அது எவ்வளவு பேர் செத்தாமே காட்டுறாங்க. அதெல்லாம் சும்மா பொய். இதெல்லாம் சும்மா இவங்க படம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்ற உருட்டு தான். அதெல்லாம் இந்த மாசத்துக்குள்ள இல்ல அடுத்த மாசம் தான் வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டா அவெல்லாம் கொந்தளிச்சிருவாங்க. அவ்வளவுதான். ஒன்னி பிப்ரவரிக்குள்ளேயே விட்டா எல்லாம் அமைதியா கம்முன்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் விட்டா அவ்வளவுதான். இன்னும் இன்ஸ்டாலாம் போட்டு கிழிச்சிருவாங்க எல்லாரும் ஆன்லைன்ல போட்டு. அவ்வளவுதான். படம் வந்து எலெக்ஷன் அப்புறம் தானே வரும். இது மேலே தெரிஞ்சு அவங்க பண்றது எதுக்கு பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு தெரியல. ஒரு படம் சீனு கட் பண்றாங்கன்னா சரி கட் பண்ணிட்டு சொன்னோடனே நீங்க சென்சார் கொடுத்துதான் ஆகணும். அவங்க அதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் எதுக்கு பண்றாங்க, என்ன பண்றாங்க, இல்ல அப்படி என்ன படம் தான் நச்சுக்கிறாருன்னு தெரியல. பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் வெறிய படம் தானே. அது வேற என்ன பண்றது? படம்னா படம் மாதிரி பார்க்கணும். படம் வந்தா போதும்ண்ணா, வேற எதுவும் இல்லைண்ணா. படம் வந்தா போதும். சிஎம் விஜய்னு வரும். அது எப்படி வரும்னா அது ஏதோ 5 லட்ச ரூபா கொடுத்து டைட்டில் கார்டு மட்டும் வச்சுக்கிறாங்கன்றான். நான் எதோ நீ படம் வந்தாதான் தெரியும், பார்க்கலாம். சென்சாருக்கு என்ன சொல்ல விரும்புறேன்? இந்த மாதிரி அவ்வளவு சொல்லியும் அவ்வளவு கட்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி திருப்பி மாத்தி பண்றாங்க. கோர்ட்ல போய் கேஸ் போட்டுட்டே அவங்க ஃபுல் படமும் கட் பண்ண சொல்றாங்க போல. ஃபுல் படத்தை டெலீட் படமே பார்க்க தேவையில்ல. அவர் போட்ட காசு எல்லாம் வேஸ்டா போட்டு வந்தா சொல்றாங்க. இப்போ வந்து அவர் படம் வந்திருந்தா ஒரு 600 கோடி அடிச்சிருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்து வந்ததுன்னா ஒரு 1000 கோடி அடிக்கணும்னு சொல்ல வரோம். ஆமாண்ணா, நானே 4 தடவை பார்ப்பேன் இந்த ரோஹினிலே. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்குதான் வெயிட்டிங் ரொம்ப நாளாவே. இங்கேயும் வந்து என்ஜாய் பண்ண முடியல. ஜனநாயகன் தள்ளி போட்டுனே போயினே இருக்கிறாங்க. ஜனநாயகன் வெறியா இருக்கு ப்ரோ. அது வேற ஞாபகம் பத்தி ப்ரோ. அஜித் படத்துக்கு வந்து அஜித் படத்தை பத்தி பேசுங்க ப்ரோ. தலையும் ஒண்ணுதான், தளபதியும் ஒண்ணுதான். எந்த தரிசனமா இருந்தாலும் வருவாங்க. ஜனநாயகன் 10-15 வாடி வருவோம் ப்ரோ. இதே தேட்டருக்கு வருவோம் ப்ரோ. டான்ஸ் ஆடுவோம் ப்ரோ. இதே மாதிரி இதே வைப். அதான் ப்ரோ கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது ப்ரோ. அதான் உதயநிதி ஸ்டாலின் வாயில் நல்லா வருது. அது எதுவும் சொல்ல முடியாத காரணத்தினால நான் சொல்லல. நீ வந்து கொஸ்டின் அப்படின்னா என்ன அது முதலமைச்சர் விஜய்னு வரும். வேற ஒண்ணுமே இல்லை ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. பொலிட்டிக்கல் வந்ததுனால ஏதாவது இடத்துல கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதை பத்தி ஒன்றும் சொல்லுங்க. அவர் ரீசெண்டாக கூட அந்த மீட்டிங்ல ஞாயிற்றுக்கிழமை நடந்த மீட்டிங்ல சொன்னாரு, என்னை பார்த்தா அழுத்தத்துக்கு ஆள் மாதிரி இருக்கா, ப்ரெஷருக்கு நல்லா பயந்துருவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காருல்ல. அதுதான் பேசிதான் ஆகணும். பேசின உடனே இந்த மாதிரி செக் வைக்கிறாங்களோ? இருக்கலாம். பிப்ரவரி 20க்குள்ள வந்தா ரிலீஸ் பண்றாங்க. இல்லைன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் படம் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபேன்ஸ் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க? அது எலெக்ஷன்ல ஏதாவது கண்டிப்பா எதிர்க்கட்சியை வந்து கொந்தளிக்க தான் செய்வாங்க. எல்லாருக்குமே கஷ்டமா தான் ப்ரோ இருக்கும். எல்லா ரசிகருக்குமே தான் தலைவனோட படம் இல்லைன்னா கஷ்டமா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான். ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. பொலிட்டிக்கல்னால இருக்கலாம் மேபி. எனக்கும் என் தலைவன் படம் வரணும்னு மரண வெயிட்டிங் இருக்கேன். கருப்பு. சரி ஓகே. இன்னைக்கு கூட்டம் குறையாம வந்துட்டு இருக்கு. இப்போ 4 நாள் ஆச்சு ரிலீஸ் பண்ணி. இன்னும் டிக்கெட் ஃபுல்லு தான் இருக்கு. அடுத்த ஷோ பார்த்தா ஃபுல்லாவே இருக்கு. கீழே 2 ரூபா தான் காலியா இருக்கு. அதுலயும் இங்கே கவுண்டர் டிக்கெட் வாங்கிருந்தாங்க. பிரச்சனை வந்தாதான் தளபதி படமே. தளபதி படம் எப்போ வருதோ அன்னைக்குதான் பொங்கல். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்போ நான் எப்படி நான் சொல்றேன்னா, இப்போ மங்காத்தா படம் வந்துருது, எல்லாருமே என்ஜாய் பண்றது. அதையும் தளபதி படம் வந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ தலை ரசிகரே ஜனநாயகன் வருவாங்க, ஜனநாயகன் படத்துல தலை ரசிகர் வருவாங்க.
எப்போ வந்தாலும் எல்லாருமே படமா பாருங்க அவ்வளவுதான் இந்த ப்ரோ. மாதிரி ஒரு ஸ்டாரோட ஃபேன்ஸ் அது ரொம்ப வெறுப்பாகும்ல இந்த மாதிரி முன்னாடி இப்படி பண்றீங்க. ஆமா ப்ரோ, அது தளபதி ரசிகனா எனக்கு கொஞ்சம் வெறுப்பாதான் ப்ரோ. ஓகே. அது ரொம்ப இப்ப தெரியும் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க, ஜனநாயகனே இது பண்றாங்க, எல்லாருமே கலாய்க்கிறாங்க. அதெல்லாம் இது தாண்டி தான் போகணும். தோ இவனே என் கூட இப்ப வரும்போது கலாச்சின்னு தான் வருவான். சரி அதெல்லாம் ஜாலியா இருக்கு. படம்லாம் வராது, ஜனநாயகம்லாம் வராது. இன்னொரு விஷயமும் சொல்றாங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா தளபதி அதாவது டைட்டில் வந்து முதலமைச்சர் விஜய் அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு ப்ரோ, வாய்ப்பு இருக்கு ப்ரோ நிறையவே. அது மாதிரிலாம் கண்டிப்பா வரும், படம் வரும். படம் வர மாட்டா கொண்டாட்டமே ரீசெண்டா மீட்டிங்ல கூட தளபதி சொல்லியிருந்தாரு, என்ன பார்த்தா அழுத்தத்துக்கு ஆள் மாதிரியா இருக்கு அப்படின்னு. வரும், கண்டிப்பா வரும். நான் வெயிட் பண்ணுறேன். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய்னு வரும். அதுதான். உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது இந்த மாதிரி தளபதி படம் வரலன்னு சொல்றாங்க, உனக்கு எப்படி feel கஷ்டமா தானே இருக்கு. ஆனால் வரணும், எப்போ வந்தாலும் தளபதி ஃபேன்ஸுக்கு பொங்கல் தான். ஓகே. படம் வர அன்னைக்கு தான் பொங்கல், அந்த மாதிரி தான் நினச்சிட்டு ஆனா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு 10 நாளுக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி இது பண்றது? அது பொலிட்டிஷியனால அவங்க டிஎம்கேவும் பிஜேபியும் தான் இது பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாதி பேர் சோஷியல் மீடியாவில். அதெல்லாம் சரியாக தெரில. ஓகே. ஆனா அந்த அரசியல் தான் அரசியல் வந்தனால தான் அவர் படமே உள்ள, இல்லைன்னா பொங்கல் நீங்கள் விட்டுருப்பாங்க. அதனால தான் பிரச்சனை. ஆப்போசிட்டாக நிற்கிறனால தான் படம் விட மாட்டாங்கல்ல, விட்டுருப்பாங்க. சரி ஓகே. ஆக்சுவலா இன்னொன்று கூட சொல்றாங்க, இந்த எலெக்ஷன் முன்னாடி எல்லாம் படம் வர வாய்ப்பே இல்லை, எலெக்ஷனுக்கு அப்புறம் வேணா இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க எலெக்ஷன் முன்னாடி விட்டாங்கன்னா ஓகே. அப்படி சப்போஸ் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு விட்டாங்கன்னா அப்புறம் முதலமைச்சர் விஜய் தான் போகிற மாதிரி இருக்கும் டைட்டில் கார்டு. எல்லாம் ஒரு முடிவோட தான் இருக்காங்க. ஃபீல் தான் பண்ணுறேன். நானும் மும்பைந்து வந்துக்கிறேன். சரி ஆமாம், இந்த படம் பார்க்குதா ஜனநாயகனுக்கு. சரி ரிலீஸ் ஆகிட ஒரு வாரம் 2 வாரம் ஆயிடுச்சு. சரி பார்ப்போம். இப்போ ஃபெப்ரவரி நீங்கள் சொல்கிறா வர மாதிரி எதிர்பார்க்கலாம். அப்போ ஃபெப்ரவரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரலன்னா திரும்பி ரிட்டர்ன் மும்பை. இல்லை அப்படியெல்லாம் இல்லை. டிஎம்ஸ் அகேன்ஸ்ட் இருக்கிறாரு, பிஜேபி அகேன்ஸ்ட் எல்லாம். இதுக்கு பிஜேபிக்கெல்லாம் இது இல்லை. அப்ப இது வரும்போது எப்படி இருக்கும், அந்த செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்? இதோட கொஞ்சம் நல்லா இருக்கு. அஜித் வர மாதிரி இதே நல்லா இருக்கு. அது படத்துல ஏதோ நிறைய இது இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகே. சிக்கலான காட்சிகள். அதனால தான் அப்படி ஆனா பண்றாங்க. இருந்தாலும் வந்து விஜய் இப்ப அரசியலுக்கு வந்ததுனால அந்த பொலிட்டிக்கலா இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது நமக்கு தெரியலண்ணே, நான் பாக்குறது இல்லை அதெல்லாம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. லாஸ்ட் படம் தள்ளி போறதுனால முன்னாடியே விட்டுருந்தா நல்லா இருக்கும். பொங்கலுக்கு விட்டுருந்தா சந்தோஷம் தான் கொஞ்சம். ஆனால் கொஞ்சம் சந்தோஷம். விஜய்க்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் கொஞ்சம். எப்படி பெனிஃபிட்டா இருக்கும்? இல்லைண்ணா, டிஎம்கேக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல, இதுவாக போவோம். ஆனாலும் கொஞ்சம் விஜய்க்கு கொஞ்சம் சேடாக இருக்கும். வந்து ஆப்போசிட்டா போறவங்க பெனிஃபிட்டாக இருக்கும் கொஞ்சம். படம் வந்தால் தானே எங்களுக்கு எல்லாமே பொங்கல் தான். படம் எப்போ ஆனால் நீங்கள் தள்ளிங்க. ஆனால் எங்களுக்கு படம் எப்போ இன்னைக்கோ நாளைக்கோ விடுங்க. ஆனால் எங்களுக்கு எப்போ படம் வருதோ அப்போ தான் எங்களுக்கு பொங்கல் எல்லாமே. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தா பரவாயில்லையா? எலெக்ஷன் வந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு. ஓகே. நாங்க படத்துக்கு பல எலெக்ஷன் பார்த்துக்கலாம். ஓகே. எலெக்ஷனுக்கு அப்புறம் படம் வரும்போது எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஃபீல் இருக்கும்? செம்மையாக இருக்கும். இதை விட டபுளாக இருக்கும் இது. எப்படி நம்ம பொங்கலுக்கு காத்துட்டு சொல்லுவாங்களோ அதை விட பெனிஃபிட்டாக போகும் இது. எலெக்ஷன் நம்ம தான் கலெக்ஷனும் நம்ம தான்.